ஏஞ்சல் டாஸ்க் வந்துட்டு பயங்கரமாவே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு ஐயோ நம்ம பார்த்ததோட வந்துட்டு நம்ம எக்ஸைட்டிங் பண்ணதோட வேற மாதிரி போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு உச்சக்கட்டையில வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அன்சிதா வந்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு நான் போறேன், என்ன பிக் பாஸ் வீட்டை விட்டு எனக்கு கதவு தொண்ணூறுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு உச்சக்கட்ட கோவத்துல வந்துட்டு நம்ம அன்சிதா வந்து கதறிக்கிட்டு இருந்து வந்து பார்க்க முடியுது. என்ன நடக்குதுன்னு பாக்குறோம்னா நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பார்க்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போறோமே ஒரு வியூஸ் போக மாட்டேங்குது. லைக் பண்ணினா கண்டிப்பா எனக்கு ஒரு வியூஸ் ஒரு 10 பேருக்காச்சும் ரீச் ஆகும்னு நான் நம்புறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4வது ப்ரோமோ எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அது தொடர்ந்து வந்துட்டு ஒரே இதுல வேற எந்த வீடியோமே போடல. தொடர்ந்து இன்னைக்கு காலைல போட்டது வந்து பிக் பாஸ் ப்ரோமோ மட்டும் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து ஏதோ அந்த கீழே பேப்பர் மாதிரி அந்த ஒரு குப்பைங்கெல்லாம் கிடக்கும், அதை எடுத்து வாயில வைக்கிறதா இருக்கட்டும், வாயில எடுத்து சாப்பிட சொல்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி இது டிவிலா இருக்காங்க. சாச்சனா அன்சிதா வந்து சாப்பிட சொல்றாங்க. நீ எப்படி சாப்பிட அது அந்த சொன்னோடனே வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. வாயில வச்சு தேய்க்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்து அதிகமா கீழே கிடக்கிறதுலாம் வந்துட்டு தேய்ச்சி மூஞ்சில் தேய்க்கிறது அந்த மாதிரி வந்து நிறைய வேலைலாம் வந்துட்டு பண்ணிக்கிறது வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு மூஞ்சில வச்சு தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் தேய்க்கவும் நம்ம அன்சிதா வந்து பயங்கரமா கோவமாயிடுறாங்க. யாரோட மூஞ்சில வச்சு தேய்க்கிற, நீ உன் மூஞ்சில வச்சு தேய்ச்சிக்க, நீ போய் தின்னு, என்ன எதுக்கு திங்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி செம்மையா கோவமா வராங்க. எனக்கு கோவம் வருது, நான் அடக்கிட்டு இருக்கேன், எனக்கு கோவம் வருது, எனக்கு அடக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து தேக்கிட்டு இருக்காப்ல. விடு கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி சொல்றாப்ல. இது வந்து எனக்கு கோவம் வருது விடு, எனக்கு கோவம் வருது விடு, என்ன எதுக்கு நீங்க கோவம் வராம அடக்கி வச்சிருக்கீங்க, எனக்கு பயங்கரமா கோவம் வருது, அந்த குட்டி பிசாசு வந்துட்டு என்ன ரொம்ப ட்ரிகர் பண்றா, அந்த ஒரு அது ஒரு சாச்சனா கிடையாது, அது சரியான குட்டி பிசாசு அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து கோவமாயிட்டு நான் இந்த வீட்டை விட்டு நான் போறேன், தயவு செஞ்சு நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. பவித்ரா வந்து நீ கொஞ்சம் கூட அமைதியா இருக்க மாட்டியாடி அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா ஒரு பக்கத்து வந்து கத்திட்டு வந்து பார்க்க முடியுது. என்னடா நடக்குது பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. டாஸ்க்னா இதாங்க டாஸ்க், டால் டாஸ்கோட இது வேற மாதிரி போயிட்டு இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குது. நான் பார்க்கும்போது என்னடா லைவ் எல்லாம் உத்து கவனிச்சுட்டு இருக்கேன், என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது லைவ்ல வந்து உத்து கவனிச்சுட்டு இருக்கேன். கீழே கிடக்கிறது யாராச்சும் சாப்பிடுவாங்களா, கீழே கிடக்கிறத வச்சு மூஞ்சில எல்லாம் தேய்க்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டு இருந்து பார்க்க முடிச்சு. எனக்கு ஓப்பன் பண்ணுங்க, நான் வெளியில போகணும், எனக்கு ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த ஒரு மெயின் டோர் வழியில் அந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம பவித்ரா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டோரை பிடிச்சி தட்டுறாங்க, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டோரை பிடிச்சி தட்டுறாங்க. நான் போகிறேன், நான் வந்து இல்ல இப்ப வந்து குட்டி பிசாசு, இப்ப சாச்சனா கிடையாது, குட்டி பிசாசு, குட்டி டெவில் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்து வேற மாதிரி வந்து பேசி போயிட்டு இருக்குது. அன்சிதாலும் கதற விடுறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3 பேரை டார்கெட் பண்ணோம். 3 பேர்த்துட்டு 3 ஹார்ட் இருக்கும். அந்த ஹார்ட் அவங்க எப்படின்னா ஏஞ்சல்ஸ் வந்து கோவப்படுத்தி அழுக வச்சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்ட்டையும் வாங்கணும். அந்த மாதிரிதான் வந்துட்டு நடக்குது. அதுல வந்து அன்சிதா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு செம்மையா கோவமாயி அவங்க கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் வந்து தர்ஷிகா வாங்கியிருந்தாங்க, லைவ்ல பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் வந்துட்டு நம்ம யார் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தீபக் வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஹார்ட் வந்து சாச்சனா வாங்கிட்டு அந்த ஒரு கேமரா முன்னாடி வந்து அன்சிதா ஹார்ட்டை வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டா சூப்பரா வந்துட்டு போயிட்டு இருக்குது டாஸ்க். அது வந்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து அது சாச்சனா கிடையாது, குட்டி பிசாது, இதோட கேரக்டர் இதுதான், இதோட கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு பயங்கரமா செம்ம கோவமாயிட்டாங்க. அவங்க கோவமானாவே எப்படிப்பட்ட கோவம் ஆவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா இதுல வந்து அவங்க கோவப்படுத்தணும்னு சம்பந்தி மேட்டரா இருக்கட்டும், இன்னும் நிறைய மேட்டர் அந்த ஒரு டால் டாஸ்க்ல வந்து முதல் நாள் வந்துட்டு அந்த ஒரு ஜாக்லினுக்கு அவங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் நடந்துச்சு. அந்த ஒரு டாஸ்க்லயா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பயங்கரமா வந்துட்டு அந்த ஒரு இதெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. பாவம் தள்ளி வந்துட்டு என்ன பண்ண போறாங்க, இனிமே வந்துட்டு வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்கா போயிடுச்சு. இனிமே வந்துட்டு இந்த ஒரு ஹார்ட் யார்ட் அதிகமா இருக்குதோ அவங்க தான் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து துடிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா தர்ஷிகா 2 பேருமே வந்து எனக்கு தான் ஹார்ட் வேணும், எனக்கு தான் ஹார்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா துடிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.